சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பது நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியானது அநேக சபையாருக்கு இன்றைக்கு தெரியாத, சபைகளுக்குள்ள குழப்பமாயிருக்கிறதான வேதத்தின் ரகசியங்களை தெரியாமல், வேதத்தினுடைய விளக்கங்களை புரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரயோஜனமா இருக்கு நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும்படியாக பாஸ்டர் ஜெயமணி அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர், இன்றைய நாட்கள்ல நாங்க பாக்குறோம், நிறைய சபைகள்ல அநேகருக்கு வேதத்துடைய ரகசியம் தெரியல. அநேக கேள்விகள் அநேகமாக இருக்கிறது. ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு விதமாக அதுக்கு பதில் கொடுப்பதற்கு அநேகருக்கு தெரியாம இருக்குது பாஸ்டர். அதனால இன்றைக்கு எங்களுக்கு வந்த கேள்வி என்னன்னா பார்த்தா சபை. அதாவது முதலாவது கேள்வி பாஸ்டர், ஆலயத்துக்கு போவது அவசியமா? உண்மையிலே இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக சந்தோஷப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு ஒன்றை நீங்க வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீட்பின் ஓகே. அந்த மீட்பின் தொனியின் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கேள்விகள் ஆயிரமான கேள்விகள் உண்டு. பதில்கள் குழப்பமான பதில்களாய் இருக்கிறபடினாலே இன்னைக்கு விசுவாசிகளும் சந்தேகத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். சில ஊழியக்காரர்களும் சந்தேகத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். நாங்கள் நியாயத்திற்க முடியாது. ஆனால் வேதத்தில இருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்குரியதான பதில்களை நாங்கள் பார்ப்போம். அதாவது நீங்க கேட்டீர்கள், சபைக்கு போவது கட்டாயமா, போக வேண்டுமா என்று சொல்லி. கிறிஸ்தவத்தின் தாற்பயமே சபை கூடுதல் தான். இதை நாங்க எப்படி தெரிந்து கொள்வதுன்னு கேட்டால், யாத்திராகமம் 8வது அதிகாரம் முதல் வசனம் அங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு. இது முத தேவாதி தேவன் மோசேயின் மூலமாக பார்வோன் சொன்னா இன்றைக்கு நாங்க பார்ப்போம்னா சத்துரு. இன்னைக்கு பிசாசானவன் ஜனங்களை ஆலயத்துக்கு போகாமல் தடுத்து வைத்திருக்கிறார். பலவிதமான காரணங்கள் சொல்லுகிறேன் கேட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுக்கு இந்த வேதத்தின் நோக்கமே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் மட்டும் சபை கூட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். அவரை துதிப்பதற்காகவே தேவனங்களை அழைத்திருக்கிறார் வேதத்தை வாசிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை பிரகாரமாய் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு என்று ஏன் கத்து சொன்ன கேட்டா, இன்னைக்கு ஜனங்களை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறார். அன்னைக்கு பார்வோன் கட்டி வைத்தது போல இன்னைக்கு பிசாசானவன் பலவிதமான காரியங்களை காட்டி, ஒன்று தொழில் ரீதியாக, இன்னொன்று கல்வி ரீதியாக, இன்னொன்று பலவிதமான பாட்டி மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஞாயிற்றுக்கிழமை ஆகணும்னு ஒரு குழப்பம், சபைக்கு போகிறதா வேண்டாமான்னு சொல்லி. அது வேதத்தின் முடிவு, என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பு என்பதே தேவாதி தேவன் மோசையின் மூலமா பார்வையின் கொடுத்ததான கட்டளையா இருக்கிறது. ஆகவே சபை கூடுதல் எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் பார்க்கிறோம். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாங்கள் விட்டு விடாம இருப்போம். ஆகவே இது கடைசி காலமா இருக்கிறபடினாலே சபை கூடுதல் என்பது மிக மிக முக்கியமானது. கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமா இருக்குது சபை கூடுதல். அப்ப இந்த வேதத்தின்படி நாங்கள் சபைக்கு போவது மிக 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 முக்கியம், கட்டாயப்படுது. ஓகே பாஸ்டர், ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க பாஸ்டர், ரொம்ப தேங்க்யூ. 2வது கேள்வி பாஸ்டர், அதாவது இப்ப சர்ச்சுக்கு போறதுக்கு ஒரு சில இடங்களை சொல்லுவாங்க, நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், திருப்பூஜை பள்ளிக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்வது சரியா தவறா? நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். அது முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துற 3 வார்த்தைகள். ஒன்று சர்ச்சுக்கு, அதாவது கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் பூசைக்கு போகிறோம் என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஆராதனைக்கு போகிறோம் என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 வார்த்தையில் நீங்கள் கோவில் என்று சொல்லும் பொழுது அது பொது உலகத்தின் சகல ஜனங்களும் பயன்படுத்துகிறதான வார்த்தை.
கோயிலுக்கு போவதிலே சில சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்களுக்காக ஜனங்கள் போவது பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. அடுத்தது பூசைக்கு போகிறேன்ங்கிறது இன்னைக்கு சில சடங்காச்சார பாரம்பரிய சபைகள் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. என பூசை என்று சொல்லும் பொழுது அது ஒரு பலியை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டின் பலிகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் முழுமையாகிறபடினாலே ஆராதனைக்கு செல்லுகிறோம் என்கிற வார்த்தை சரியானது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவாதி தேவன் மோசைக்கு சொல்லும் பொழுது எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடாம ஞாயிற்றுக்கிழமை கூடுகைன்னு சொல்லும் பொழுது தேவாதி தேவனை ஆராதிப்பதற்காகவே நாம் கொடுக்கிறோம். ஆகவே ஆராதனைங்கிற ஒரு வார்த்தை தகுதியான சரியான வார்த்தையா இருக்கும் என்பது என்னுடைய பணிமான கருத்தாய் இருக்கிறது. ரொம்ப நன்றி பாஷா. நீங்க வேதத்தினூடாக இரண்டாவது கேள்விக்கு சொன்னீங்க. மூன்றாவது கேள்வி என்ன பாஷா, நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது ஆலயத்துக்கு போகாமலேயே வீட்டிலேயே ஜெபம் பண்ணலாமா? அதாவது வீட்டிலேயே கூடி, ஒரு சிலத்தை சொல்றாங்க வீட்டுல நாங்க ஜெபம் பண்ணுவோம், சேர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் சொல்றாங்க சேர்ச்சு கட்டாயம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை குறிச்சு என்ன பாஷா வேதத்துல? அநேகமாக உங்களோட பிள்ளைகள் இப்ப நீங்க பாடசாலைக்கு போடுறீங்க, கிரேட் 1ல இருந்து அவங்க படித்து முடிக்க மட்டும் அந்த பாடசாலைக்கு போய் கடைசியான அந்த பரீட்சையிலே சித்தி அடைந்த பிறகு அவள் ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் எடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு தொழில் கிடைக்கும். ஆமா. அதே சமயம் பாடசாலைக்கு போக வேண்டியதை அவசியம் என்று சொல்லி டியூஷனுக்கு போயிட்டு படிக்கிறவர்களை நாங்க பாக்குறோம். ஆனா அந்த டியூட்டர்ல கொடுக்கிற சர்டிபிகேட்ஸ் எந்த அளவுக்கு பெருமதி ஆகுமோ எனக்கு சொல்ல முடியாது. இந்த கேள்வி இன்றைக்கு நேற்றல்ல, இந்த யாத்ராம 8வது அதிகாரத்திலே பலவிதமான கேள்விகளுக்கு பதில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க நாங்க பார்க்கிறோம், யாத்ராம 8வது அதிகாரம் 25வது வசனத்திலே, அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றார். இப்ப தேசம் சொன்னா வீட்டுக்குள்ள இருந்து நாங்க ஜெபிக்கிறது ஒண்ணுதான், தேசத்துக்குள்ள இருந்து ஜெபிக்கிறது ஒண்ணுதான், இல்ல நாங்க இங்க வேலைக்கு போறோம், ஆபீஸ்ல நாங்க 4 பேர் கூடி ஜெபிக்கிறது ஒண்ணுதான். ஆனா வேதம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டா, 6 நாள் நாங்கள் வேலை செய்த பிறகு 7வது நாள் ஓய்ந்திருக்கும்படியா தேவன் கட்டளையிட்டார். அந்த 7வது நாள் ஓய்வு நாள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக 6 நாள்ல கர்த்தர் வானத்தை பூமி படைத்தார் இல்லையா? ஆகவே தேவனுடைய காரியங்கள் அங்கே சபைக்கு சென்று தேவ ஜனங்களோடு ஒன்றிணைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்துல பாருங்கள், அவங்க பார்வோன் கேட்கிற கேள்வி, மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே பலியிடுங்கள் என்றார். ஆனா அங்கே பார்வோனுடைய மோசையுடைய பதில் பாருங்க, நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவநாயக கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடும். 3 நாள். இந்த 3 நாளுங்கிறது கர்த்தராகிய இயேசுவுடைய மரணத்தின் உயிர்ப்பை குறிக்கிறது. 3 நாள் எழும்பினார். அந்த 3 நாள்ங்கிறது ஒரு பெரிய அந்த காலத்துல யூதர்கள் ஒரு நாள் பிரயாண தூரங்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்கணும். 3 நாள் பிரயாண தூரங்கிறது அதாவது அந்த உலகத்தை விட்டு ஆசாபாசங்களை விட்டு கொஞ்சம் ஆழத்திலே நாங்கள் சொல்ல வேண்டுங்கிறது. பேதுருக்கு கர்த்தராகிய இயேசுக்கு ஒரு வார்த்தை சொன்னால், நீ ஆழத்திலே சென்று வலையை அது கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆழம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் முன்னே செல்வதற்கு தடையே உலகம். எங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்க தேவ ஜனங்களோட இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சாட்சி சொல்றோம், பாடுறோம், எல்லா காரியம் சரி. அடுத்த 6 நாள் நாங்க யாரோட இருக்கிறோம்? அப்ப அந்த உலகத்தின் ஜனங்களோட மத்தியில நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா குறைவாக இருக்கு. உலகத்தின் பேச்சு, உலகத்தின் சத்தங்கள், உலகத்தின் காரியங்கள் பாவத்தை நோக்கி மனுஷனை அழைக்கிறபடினாலே நாங்கள் வனாந்திரத்தை 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்று யாத்ராகமம் 8வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆகவே இந்த 3 நாள்கள் கொஞ்சம் ஆழமாக தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகளோட அதான் சபை, அதுதான் சபை. அப்ப ரொம்ப நன்றி பாஸ்டர், அந்த கேள்விக்கு நீங்க
சொன்னீங்க. அடுத்தது வந்து 4வது கேள்வி என்னன்னா பாஸ்டர் வந்து இப்ப சிச்சுவேஷன் சூழ்நிலைகளை பார்க்கக்குள்ள வந்து என்னன்னா பாஸ்டர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அதாவது குடும்பத்துல எல்லாருமே சேர்ச்சுக்கு போகணுமா கட்டாயம். ஒரு சில பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல வயசு போனவங்க இருப்பாங்க, அவங்கள விடுத்து சேர்ச்சுக்கு வந்துருவாங்க. ஏதோ பிள்ளைகள் குழப்படியா இருப்பாங்க, பிள்ளைகளை விடுத்து சேர்ச்சுக்கு போயிருவாங்க. எல்லாரும் சபைக்கு போகணுமா பாஸ்டர்? குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி பாஸ்டர் நீங்க இது ஒரு அருமையான கேள்விதான். இன்னைக்கு அநேகமா திருச்சபையில ஒண்ணு கணவன் மனைவி போனா பிள்ளைகள் டியூஷனுக்கு போயிடுவாங்க. பிள்ளைகள் டியூஷனுக்கு போயிட்டா அப்பா அன்னைக்குதான் ஓவர் டைம் சொல்லி போட்டு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. இல்ல மனைவி நீங்கெல்லாம் போங்க வீட்டுல சமைக்கணும்னு சொல்லி வீட்டுல உட்காந்து தாய் தகப்பன வீட்டை பார்த்து கொள்ளுதுன்னு சொல்லிட்டு போகிற தம்பதிகளை நாங்க பாக்குறோம். இது எல்லாமே அந்த யாத்திராகமத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் பார்வோன் கேட்ட கேள்விக்கு ஒத்து போகிறது. பாருங்க கேட்கிற ஒரு கேள்வி 10வது அதிகாரம், யாத்திராகமம் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலே கடைசியான ஒரு வார்த்தை யார் யார் போகிறார்கள் என்று கேட்டார். யார் யார்? ஏன்னா விசுவாசுக்கு ஒரு குடும்பமா போய் கர்த்தரை ஆராதிக்கிறத விருப்பப்பட மாட்டான். யோசுவா என்ன சொன்னா, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் தான் சபை கூடுதல். ஆகவே குடும்பத்தை ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாலும் அந்த மிஸ் பண்ண ஒருத்தர் மூலமாக சத்துருவானவன் குடும்பத்துல அநேகமான கிரியைகளை தீமைகளை செய்யலாம். ஆகவே இதுக்குரிய பதில் என்னன்னு கேட்டா அங்க பாருங்க 10வது 9வது வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்களோட குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். ஆகவே வீட்டுல இருக்கிற அத்தனை பேருமே கர்த்தருக்கு ஆராதனைக்காக நாங்க போய் கட்டாயமா பாஸ்டர் வேதத்தின் வசனத்தின்படி குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஆலயத்துக்கு கட்டாயம் எல்லாருமே போகணும், ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. ரொம்ப அருமையான பதில் சொன்னீங்க. அடுத்தது 5வது கேள்வி என்னன்னா பாஸ்டர், சபைக்கு அதாவது சேர்ச்சுக்கு போகும்போது நாங்க எதை கொண்டு போக வேணும்? ஒருத்தர் சொல்றாங்க அசபாவம் கொடுத்தா மட்டும் போதும், காணியை கொடுத்தா போதும், ஒண்ணும் கொண்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. எதை நாங்கள் கொண்டு போகணும் பாஸ்டர் சபைக்கு போகும்போது? இது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு அநேகமா இந்த யூடியூப்ல எல்லாம் பாக்குற நேரம் தசமபாகம் கொடுக்கிற சாபம் அது பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியம் சொல்லுகிறார்கள். காணிக்கை தான் புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டதுன்னு சொன்னா காணிக்கையா இருக்கலாம், ரெண்டா எல்லாம் ஒண்ணுதான். கர்த்தருக்கு கொடுக்கறதுல பணபூர்வமா என்கிட்ட ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கிற நேரம் சட்டமே கொடுக்கப்படலை. தசமபாங்கிறத வார்த்தையே வேதத்தை சொல்லப்படவில்லை. இப்ப யாக்கோபு தசமபாகம் கொடுத்தார். இவரெல்லாம் எது நிமித்தமா கொடுத்தாங்க? தங்களுடைய இருதயத்தின் விசுவாசத்திலே கொடுத்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அப்ப தசமபாகம் என்று சொல்லும் பொழுது இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிற ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது 100க்கு 10 அவ்வளவுதான். ஆனா காணிக்கை என்று சொல்லும் பொழுது நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா எது செய்தாலும் கர்த்தருக்கு செய்வது மன விருப்பத்தோடு செய்தால் மாத்திரமே. சில பாரம்பரிய சபைகள்ல விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுக்கணும். அத பலவிதமான பேர்கள் அழைப்பார்கள் பணத்தை. ஆனா ஒரு ஆவிக்குரிய திருச்சபையிலே அப்படி கொடுத்தால் அவளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவர்கள் விரும்பி அவர்களாவே இது தேவனுக்குரியது கொடுத்தால் மாத்திரமே இந்த ஆசீர்வாதம். ஆகவே தசம பாகத்தையோ காணிக்கையோ கட்டாயப்படுத்தி வாங்குவது முறையல்ல. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் நாங்க பாக்குறோம் பாருங்க. யாத்திராகமம் 10வது அதிகாரத்துல 25வது வசனம் சொல்லப்படுகிறது. அதுக்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும். ஒரு குழம்பு பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவு எங்களுக்கு தெரியாது என்றார். அப்ப தேவனுடைய ஆராதனைக்கு போகும் பொழுது எங்க கையில இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொண்டு போக வேண்டும். அன்னைக்கு இது ஆடு மாடு மெருகா இன்னைக்கு வீட்டுல இருக்கிற ஆடு மாடு கோழியை கொண்டு போறது அல்ல அதோட பொருள். அன்றைக்கு ஆடு மாடுங்கிறது தேவனுக்குள்ளாக பெறப்படுகிற ஒரு பெரிய
ஒரு வஸ்துக்களாய் ஒரு ஆசீர்வாதத்தின் பொருளாய் இருக்கிறது. ஆகவே தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதிலே உள்ள ஆசீர்வாதத்திலே ஒரு பங்கை நாங்க தேவனுக்கு கொடுப்பதற்காக போகிறோம். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டிலே காணிக்கை என்பது அது ஒரு பெரிய வரையறுக்கப்பட்டதான ஒரு காரியமா இருக்கிறது. அதை நாங்கள் இன்னொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே காணிக்கை என்றால் என்ன, தசம பாகம் என்றால் சொல்லி நாங்க விரிவாக ஆராய்வோம். ஆகவே இந்த நாளில நாங்க ஒரு காரியத்தை நாங்கள் வாசித்து இந்த காரியத்தை முடிப்போம். அதாவது 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரனை நீ வெறும் கையோடு போய் சந்திக்க கூடாது. ஒரு ஊழியக்காரன் சந்திக்கணும்னா கூட கையில ஒரு காணிக்கப்ப. ஒரு ஊழியக்காரன் சாதாரண மனுஷன். ஏன்னு சொன்னா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஊழியக்காரன். தேவனுக்குள்ளாக அவன் போஷிக்கப்பட வேண்டி இருக்கிறான். ஆகவே இதுல நாங்க மிக கவனமா இருக்கு. இன்னைக்கு அநேகமானவர்கள் பிழையான வார்த்தைகளை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்னைக்கு அநேகமான திருச்சபைகளிலே இந்த பணம் 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 சொல்லிட்டு கோடி கோடியான பணத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்களே தவிர சபை கட்டப்படுகிறதோ ஜனங்களுடைய வாழ்க்கை மேன்மைப்படுகிறதுக்குரியதான வழி காட்டலாங்க இல்ல. நிச்சயமா இன்னைக்கு அநேகமான இடங்கள்ல. ஆனா இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் தனக்கு திராட்சை ரசத்தை கொடுத்த, தனக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்ததான ஆசாரியனுக்கு சகலவற்றிலும் ரசம் கொடுத்தார். அங்கே கொடு என்ற கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையா இருக்கட்டும், தசமப்பாக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரன் கேட்டு கொடுப்பது பிள்ளை. தானாக தன் இருதயத்தின் மனநிறைவோடு கொடுக்கும் பொழுதே அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்கிற இது ரெண்டும் ஆராதனையில ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஆகவே இவைகளை கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் சொல்ற வார்த்தையை நாங்கள் கேட்பதை விட வேதத்தில் உள்ள வார்த்தையில ஆராயும் பொழுது தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்கள் செய்வார். ஓகே, நன்றி பாஸ்டர். அதான் பாஸ்டர் இன்றைக்கு நாங்க 5 காரியங்கள் கேள்விகளை குறித்து நாங்க பார்த்தோம். நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு மிக ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினூடாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்லுங்க? இது ஒரு நல்ல முயற்சி. இந்த மீட்பின் துணிங்கிறதான இந்த தலைப்பின் கீழே இன்று முதல் நாங்கள் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடத்துவோம். விசுவாசிகள் மாத்திரமில்ல பல ஊழியக்காரர்களுடைய கேள்விகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். விசேஷமாக சபையிலே அநேகமான விளங்கி விளங்காம இருக்கிறதான ஒரு குழப்பத்துக்குரியதான அநேகமான கேள்விகள் உண்டு. அந்த மாதிரி கேள்விகளை நாங்கள் எடுத்து வேதத்தின் மூலமாக நாங்கள் அந்த பதில் அளிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியான நம்ம இருவருக்கும் உதவி செய்வாராக. ரொம்ப நன்றி பாஸ்டர். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய குழப்பமான புரிந்து கொள்ளாத அநேக கேள்விகள் இருக்கலாம். அதை எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. தொடர்ந்து உங்கள் குடும்பத்துக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.